உங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்கா? அதை பத்தி 1 வருஷம் 2 வருஷம் அல்லது பல வருஷம் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனா ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காம இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா உங்க கனவை தடுக்கிறது பணமோ அதிர்ஷ்டமோ நேரமோ இல்லைங்க, உங்க மனசு தான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சாம். வெல்கம் டு சாம்ஸ் மைண்ட் லேப். இந்த சேனல்ல நம்ம பேச போறது மனசு, உணர்வுகள், நம்ம நாமே புரிஞ்சுக்கிறது, அப்புறம் இன்னும் நிறைய. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, முதல்ல நம்ம ஏன் கனவு மட்டுமே கண்டுட்டு இருக்கோம், நம்மளால ஏன் ஸ்டார்ட் பண்ண முடியறது இல்லை, அப்புறம் நம்ம மூளை நம்மளை எப்படி ஏமாத்துதுன்னு பார்ப்போம். கடைசியா இந்த ரொட்டேஷன்ல இருந்து வெளியில வர நம்ம என்ன செய்யலாம்னு பார்ப்போங்க. சரி, நம்மளால ஏன் ஸ்டார்ட் பண்ண முடியறது இல்லை? இதுக்கு ஒரு பேர் இருக்குங்க, இன்டென்ஷன் ஆக்ஷன் கேப். அதாவதுங்க, நம்ம திங்க் பண்றோம், ட்ரீம் பண்றோம், பிளான் கூட போடுறோம், ஆனா செயல்படுத்தலாம்னு நினைக்கும் போது நம்மளை ஏதோ தடுத்து நிறுத்துதுங்க. முதல் காரணம் எல்லாம் சரியா இருக்கணும்னு நினைக்கிறதுங்க. அதாவது பர்ஃபெக்ஷனிசம். இன்னும் கொஞ்சம் கத்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கூட ரெடி ஆயிக்கிறேனே அப்படின்னு சொல்றதுங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பர்ஃபெக்ட்னு ஒண்ணு கிடையாதுங்க. பர்ஃபெக்ட் டைம்னு ஒண்ணு இல்லைங்க. அதாவது நீங்க ரெடி ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டு இருக்குதுங்க. 2வது காரணம் பயம். நான் இதை செஞ்சா ஃபெயில் ஆயிருவேனோ, மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, இதுக்கு நான் தகுதியானவன் தானா? ஆமா, இந்த பயந்தாங்க நம்மளை தொடங்க விடாம தடுக்கிற பெரிய எதிரி. 3வது காரணம் அதிகமா யோசிக்கிறது, ஓவர் திங்கிங். நம்ம யோசிக்கிறோம் யோசிக்கிறோம் யோசிச்சுட்டே இருக்கோம். இதை செஞ்சா இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, இந்த பாதை சரிதானா, இல்ல வேற ஏதாவது வழி இருக்கா? ஓவர் திங்கிங்கிறது ஒரு கண்ணி. நாம அதிகமா யோசிக்கும் போது நம்ம மூளையே டேஞ்சர்னு நினைச்சு நம்மளை ஆக்ஷன் எடுக்க விடாம தடுத்து நிறுத்திடுது. 4வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடனடியா ரிசல்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறதுங்க. நாம எல்லாருமே முதல் முயற்சியிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே ப்ராஃபிட் கிடைக்கணும், என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவே வைரல் ஆகணும், என்னுடைய ஃபர்ஸ்ட் புக்கு பெஸ்ட் செல்லர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதாங்க. உடனடியா ரிசல்ட் கிடைக்கலன்னா நம்ம மூளை சொல்லும், இது உனக்கானது இல்லையோ. அப்புறம் நம்ம முயற்சியை நிறுத்திடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு பெரிய வெற்றி ஒரே ஒரு பெரிய முடிவால வந்துடாதுங்க, தினமும் செய்யற சின்ன சின்ன செயல்களால தான் வரும். சரிங்க, இந்த ரொட்டேஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சின்னதா ஆரம்பிங்க. ஒரு நாள் வேண்டாம், 1 மணி நேரம் கூட வேண்டாம், 5 நிமிஷம் போதுங்க. உங்களுடைய எடையை குறைக்கணுமா? 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், 10 நிமிஷம் வாக்கிங் போங்க, அவ்வளவுதான். இங்கிலீஷ் கத்துக்கணுமா? இன்னைக்கு 1 மணி நேரம் படிக்க வேண்டாம், 10 புதிய வார்த்தைகள் கத்துக்கோங்க, அவ்வளவுதான். 2வது ஸ்டெப், பர்ஃபெக்ட் வேண்டாம், டன் போதும். தவற ஆரம்பிச்சாலும் பரவாயில்லைங்க, ஆரம்பிக்காம இருக்கிறத விட அது 1000 மடங்கு நல்லது. தொடங்குறவங்க தாங்க கத்துக்கிறாங்க, காத்திருக்கிறவங்க காத்துட்டே இருப்பாங்க. 3வது ஸ்டெப்பு, ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்திக்கோங்க. நீங்க ஏன் இதை செய்யணும்? உங்க குடும்பத்துக்காகவா, உங்க சுய முன்னேற்றத்துக்காகவா, அல்லது உங்க கனவை நனவாக்குறதுக்காகவா? இந்த ஏன் அப்படிங்கிறது தான் உங்களை முன்னாடி நகர்த்தி கூட்டிட்டு போகுங்க. நான் சொல்ல போறது, நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்கு, அது உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு தொடங்குங்க. சின்னதா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் முழுசா இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, தொடங்குங்க. ஏன்னா தொடங்காதவங்க எப்பவுமே கனவு காண்றவங்களாவே இருப்பாங்க. ஆனா தொடங்குறவங்க அந்த கனவை உண்மையாக்குறவங்களா மாறுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த கனவை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்க சாம், உங்க பயணத்துல உங்களோட இருக்கேன். நன்றி.